Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு JSR IAS Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெஸ்ட் நம்பர் 12ல இருக்கக்கூடிய மென்டல் எபிலிட்டிக்கான அந்த 25 क्वेश्चनோட சொல்யூஷன்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா, ஃபாஸ்டா பார்த்துடலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் क्वेश्चन 1000 ரூபாய்ன்ற அமௌண்ட் எத்தனை வருஷத்துல 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 1331 மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இப்போ 1000 rupees. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு 10% இதில் ஆட் பண்ணுறோம். சரிங்களா, ஃபார்முலா படி முடிஞ்ச வரைக்கும் போடாதீங்க. ஒரு சில கொஸ்டினுக்கு மட்டும்தான் நம்ம ரேராக ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபார்முலா இல்லாமலே நம்ம போடலாம். ஸோ 1000 rupeesக்கு 10% எவ்வளோ வரும்னா 100 rupeesனு வரும். சரிங்களா, ஆட் பண்ணால் 1100 ரூபாய். நம்ம 1331 வர வரைக்கும் இந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே போகணும். அடுத்து செகண்ட் இயர்ல ஒரு 10%, ஸோ 110 ரூபாய் வரும். ஸோ 1210. அடுத்து தேர்ட் இயர்ல ஒரு 10%, 121 வரும். ஸோ 1331. சரிங்களா, ஸோ அப்போ எத்தனை டைம் பண்ணிருக்கீங்க? 1 year, 2 year, 3 years. ஓகேங்களா, ஸோ அப்போ 3 வருஷத்துல 1000 ரூபான்ற அமௌண்ட் 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 1331 மாறும். சரிங்களா, ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 177. இதுவும் அதே மாதிரி தான். சரிங்களா, ஸோ 3 ஆண்டுகள்ல இது வந்து என்னன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ 3000 ரூபான்ற அமௌண்ட் 3993 மாறணும்னு சொல்றாங்க. சாரி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்க. இது வந்து பிரின்சிபல், இது அமௌண்ட். சரிங்களா, அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைச்சிருக்கு? 993. சரிங்களா, ஸோ 3 வருஷம் சொல்லியிருக்காங்கல்ல, இதை வந்து 3 ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுங்க. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து மைண்ட் கால்குலேஷனுக்காக நான் சொல்றேன். ஸோ இது 3 டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு 331 கிடைக்கும். சரிங்களா, ஸோ அப்போ 331 ரூபான்னு வருது. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறதுனால ஒவ்வொரு வருஷமும் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகும். இப்போ அப்ராக்சிமேட்டா ஒரு 300ல இருந்து ஒரு 320. சரிங்களா, இதுக்குள்ளதான் ஃபர்ஸ்ட் இயருக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஓகேங்களா, ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு அப்ராக்சிமேஷன் தான். அப்போ நீங்க 3000 ரூபாய்க்கு, சரிங்களா, இப்போ ஒரு 9% போடுங்க. 9% போட்டீங்கன்னா எவ்வளவு கிடைக்குன்னா 270 ரூபாய் தான் வரும். சரிங்களா, ஆனா நம்ம அப்ராக்சிமேட்டா எங்க வரணும்? இந்த 331க்கு கொஞ்சம் குறைவா வரணும். சரிங்களா, ஆனா இங்க பாருங்க, அதாவது அப்ராக்சிமேட்டா 300ல இருந்து ஒரு 320 அந்த ரேஞ்சுக்குள்ள வரணும். ஆனா இது 270 தான் வருது. அப்போ இது கண்டிப்பா வராது. ஓகேங்களா, அடுத்து ஒரு 11% எடுத்து போட்டு பாருங்க. ஸோ 1%னா 30, 11%னா 330க்கு வருது. சரிங்களா, அப்போ இந்த 331க்கு பக்கத்துல வருது. அப்போ கண்டிப்பா இதுவும் வராது. அடுத்து 10% எடுத்து போட்டு பாருங்க. இப்போ 3000க்கு 10% எவ்வளோ வரும்? 300 ரூபாய் வரும். சரிங்களா, ஸோ இந்த 300ல இருந்து 320க்குள்ள வருதா? ஓகேங்களா, இதெல்லாம் அப்ராக்சிமேஷன் தான். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இது கரெக்டானு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண இந்த 3000 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் 10% ஆட் பண்ணுங்க. 300 ரூபான்னு வரும். ஓகேங்களா, அப்போ 3300 ரூபா ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது. அடுத்து செகண்ட் இயர்ல ஒரு 10%, அப்போ 330, இப்போ 0363. ஓகேங்களா, அடுத்து தேர்ட் இயர்ல ஒரு 10%. ஓகேங்களா, 363. ஸோ 3993. ஸோ 3993. அப்போ 3 இயர்ஸ்ல 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 3000 ரூபான்ற அமௌண்ட் 3993 மாறும். சரிங்களா, ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சு செக் பண்ணும்போதே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நீங்க கொஞ்சம் அதுக்கு அதிகமா ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது இது கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும். சரிங்களா, இதெல்லாம் ஜஸ்ட் வந்து நம்ம அப்ராக்சிமேட் தான் எடுத்துருக்கோம். ஓகேங்களா, எக்ஸாக்டா எடுக்கல. அப்படி இல்லை ஃபார்முலா படி போகணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார்முலா படி எப்படி போகலாம் அப்படின்னா, அமௌண்ட் ஈக்குவல் டு பி ஆஃப் 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் n. சரிங்களா, ஸோ இதுல நீங்க வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஆர் மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ அதை நீங்க போட்டு பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 10,000 ரூபான்ற அமௌண்ட் 13,310 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல மாறுமா? சரிங்களா, வட்டியானது அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது. அப்போ அதுக்கு எவ்வளவு டைம் பீரியட் ஆகும் அதான் கேட்கறாங்க. ஸோ ஆஃப் இயர்லி ஒன்ஸ்னாலே நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணணும்? பாதியா குறைச்சிக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்போ இங்க என்ன பண்ணணும்? 10% நம்ம கால்குலேஷனுக்காக தான் இதை குறைக்கணும், வேற எதுவும் இல்லை. சரிங்களா, ஸோ குறைச்சிட்டு 10,000 ரூபாய்க்கு 10% ஆட் பண்ணணும். இது வந்து 6 மாசத்துக்கான இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, 20%னா தான் 1 இயர். 6 மாசத்துக்கு ஒரு டைம் தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். 6 மாசத்துக்குனா 10% தான். அப்போ 100 எவ்வளவு கிடைக்கும்? 1000 ரூபாய் கிடைக்கும். அப்போ 11,000 ரூபாய். சரிங்களா, நமக்கு 13,310 வரணும். அடுத்தது ரெண்டாவது 6 மாசத்துக்கு ஒரு 10%. அப்ப என்ன வரும்? 1100 ரூபான்னு வரும். ஸோ 12100. அடுத்து தேர்ட் இயருக்கு ஒரு 10%. ஸோ 1210. ஸோ ஆட் பண்ணா 13,310 கிடைக்குது. அப்போ இங்க ஒரு 6 மந்த், இங்க ஒரு 6 மந்த், இங்க ஒரு 6 மந்த், டோட்டலா 18 மாசம். 18 மாசங்கிறது என்ன? 1.5 வருஷம். சரிங்களா, இதுதான் இதுக்கான ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின் நம்பர் 179. 5000 ரூபாய்க்கு ஆண்டுக்கு 8% வட்டி வீதம் 9 மாதங்களுக்கு கூட்டு வட்டியை கண்டுபிடிக்க சொல்றாங்க. வட்டியானது காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுதான். சரிங்களா? இப்போ 5000 இருக்கு. ஸோ 9 மந்த் அப்படின்னா 9/12. ஸோ 3/4. சரிங்களா? அடுத்தது ஆர் வந்து 8%. சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா காலாண்டுக்கு ஒரு முறைனா என்னோட வேல்யூ 4 மல்டிப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆர் வேல்யூ 4 டிவைட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணா இங்க 3 கிடைக்கும், இதை கேன்சல் பண்ணா இங்க 2 கிடைக்கும். 2%. அப்போ 3 டைம்ஸ் வந்து 2% இதுக்கு அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 மந்த்துக்கான 2%. ஸோ 1%னா 50, அப்போ ஒரு 100. 2%னா அப்போ 5100. அடுத்து செகண்ட் 3 மந்த்துக்கானது 2%. அப்போ எவ்வளோ வரும்? 102 வரும். ஏன்னா 1%னா 51. ஸோ 102. ஸோ 2025. அடுத்தது தேர்ட் 3 மந்த் தேர்ட் குவார்ட்டருக்கான ஒரு 2%. அப்போ என்ன வரும்? 52.04 வரும். ஸோ 0.044525. சரிங்களா? ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது? 5250.04. ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதுன்னா சரி 102. சரி இங்க வந்து 104.04 வரும். ஆட் பண்ணோம்னா 0.04, ஒரு 6, ஒரு 035. சரிங்களா? ஸோ நான் 1% எழுதிட்டேன், 2% கன்வெர்ட் பண்ண மாட்டேன். சரிங்களா? அப்போ 5306.04. ஓகேங்களா? அதாவது பாயிண்ட்டுக்கு அடுத்து இருந்த நம்பரை மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணாம விட்டுட்டேன். சரிங்களா? ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது? 306.04. ஓகேங்களா? ஆப்ஷன் சியில் இருக்கு பாருங்க. இதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 180. ஸோ ஆண்டுக்கு 5% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யப்படும் குறிப்பிட்ட தொகையின் கூட்டு வட்டி ரூபாய் 328. அதே தொகைக்கு அதே வட்டி வீதத்தில் அதே காலத்திற்கு எவ்வளவு தனி வட்டி கிடைக்கும்? சரிங்களா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 2 இயர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 328. அப்போ அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல அதே நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு எவ்வளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்? அதுதான் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம கான்செப்ட் பேசிஸ்ல கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எப்படின்னா இப்போ 2 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. ஸோ எப்பயுமே பிரின்சிபல் அமௌண்ட்ங்கிறது 100% பர்சன்டேஜ்ல பார்க்க போனோம்னா 100. ஓகேங்களா? ஸோ 100%. ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு 5% ஆட் பண்ணுங்க. ஸோ பிளஸ் ஒரு 5%. அப்போ எவ்வளோ? 5 வரும். அப்போ 105. அடுத்து செகண்ட் இயருக்கு ஒரு 5% ஆட் பண்ணுங்க. ஸோ இதில் எவ்வளோ வரும்? 10%னா 10.5, 5%னா அதில் பாதி 5.25. சரிங்களா? ஸோ 0.25011. ஸோ 110.25%. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து அமௌண்ட்டோட பர்சன்டேஜ். ஓகேங்களா? இது வந்து பிரின்சிபலோட பர்சன்டேஜ். அப்போ இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ? அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா? அப்போ 10.25%. இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ். ஓகேங்களா? இப்போ இது பர்சன்டேஜ்னா அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குது? 328 ரூபாய் கிடைக்குது. சரிங்களா? ஸோ இந்த 10.25%ங்கிறது 328க்கு ஈக்குவல். அடுத்தது இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 2 வருஷத்துக்கு 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 5%னா 2 வருஷத்துக்கு 10%. ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒவ்வொரு வருஷமும் சேமா தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 10%. இந்த 10%ஓட வேல்யூ தான் கேட்குறாங்க. நமக்கு 10.25% எவ்வளோன்னு தெரியும். அப்போ 10% கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ 328 டிவைடட் பை 10.25 இன்டூ 100. சரிங்களா? ஸோ இதை சால்வ் பண்ண என்ன வருதுன்னு பார்த்துடலாமா? ஸோ என்ன வருதுன்னா இதை கேன்சல் பண்ணா 32 வருது. ஸோ 32 இன்ட்டு 100 வந்து 320. சரிங்களா? ஸோ நமக்கு 10% கேட்குறாங்கிறது தெரிஞ்சா போதும். ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒவ்வொரு வருஷமும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறாது. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல 5%, செகண்ட் இயர்ல 5% தான், டோட்டலாக 10% கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்னும் 2-3 கொஸ்டின் வரும், அது சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிடும். நான் ஒவ்வொருத்தரும் ஃபார்முலா வச்சு போடுவீங்க, ஒரு சிலர் டேரக்டா இந்த மாதிரியும் போடுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் a certain sum of money 2 years at 10% per annum is 420. சரிங்களா? அடுத்து தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் தி சேம் சம் அட் தி சேம் ரேட் அண்ட் ஃபார் தி சேம் டைம். ஸோ போன கொஸ்டின் போட்டோம்ல அதே சேம் மாடல் தான். ஓகேங்களா? அப்போ அதாவது 2 வருஷத்துல 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்குதுன்னா 420 ரூபாய் கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ பிரின்சிபல் 100%ன்னு வச்சுக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு 10% ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்றோம். அப்போ எவ்வளவு கிடைக்கும்? 110% கிடைக்கும். அடுத்து செகண்ட் இயருக்கு ஒரு 10% ஆட் பண்றோம். ஸோ 121% கிடைக்கும். இது வந்து என்னன்னா அமௌண்ட்டோட பர்சன்டேஜ். ஓகேங்களா. இப்போ அமௌண்ட்ல பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 120%, பிரின்சிபல் 100. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்கும்? 121 100 மைனஸ் பண்ணீங்கன்னா 21% கிடைக்கும். சரிங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் 21, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளவுனா 420 ரூபாய். இது ரெண்டும் ஈக்குவல் 420. இப்போ இதே டைம் பீரியட்ல இதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளவு கிடைக்கும்? சரிங்களா. அப்போ ஒரு வருஷத்துக்கு 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா 2 வருஷத்துக்கு 20%. சரிங்களா. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுனா 20%. அதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ 420 டிவைடட் பை 21 இன்டூ 20. ஏன்னா நமக்கு ஒரு வேல்யூவை அந்த சேம் பர்சன்டேஜ்ல டிவைட் பண்ணா 1% கிடைச்சிடும். நமக்கு தேவை 20%. அதனால 20 எல்லாம் நான் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். ஸோ இதையும் கேன்சல் பண்ணா 20 வரும். ஸோ அப்போ 400. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 400 ரூபாய் கிடைக்கும். அதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 182. ஸோ ஒரு நபர் வந்து தனியார் நிறுவனத்திடமிருந்து ஆண்டுக்கு 5% தனி வட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகையை கடன் வாங்கினார். இந்த பணத்தை இன்னொருவருக்கு 10% கூட்டு வட்டிக்கு கடனாக கொடுத்து 4 ஆண்டுகளில் 26,410 பெறுகிறார். லாபமாக பெறுகிறார். லாபம் விட்டாச்சு, லாபமாக பெறுகிறார். சரிங்களா. இதுதான் கரெக்டான ஆன்சர். எனில் அம்மனிதன் பெற்ற கடன் தொகை எவ்வளவு? சரிங்களா. ஸோ இதை பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அவர் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வாங்கியிருக்காருல்ல தனி வட்டியில 4 வருஷத்துக்கு. சரிங்களா. ஒரு வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளோனா 5%. அப்போ 4 வருஷத்துக்கு 20% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம் தனியா. அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 4 வருஷத்துக்கு அவருக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இங்க வந்து 10%. சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் 100% வச்சுக்கலாமா? இது வந்து பிரின்சிபல். இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல 10% நீங்க ஆட் பண்றீங்க, 10 ரூபாய். ஸோ 110. செகண்ட் இயருக்கு ஒரு 10% ஆட் பண்றீங்க, ஸோ 11 வரும். ஸோ 121. தேர்ட் இயருக்கு ஒரு 10% ஆட் பண்ணீங்கன்னா 12.1 வரும். ஸோ 0.1331. அடுத்து ஃபோர்த் இயருக்கு ஒரு 10%. ஸோ இங்க என்ன வரும்னா 13.31 வரும். சரிங்களா. ஸோ அப்போ 41 இங்க வரும், இங்க ஒரு 6 4 1. ஸோ 146.41%. இது என்னன்னா அமௌண்ட் பர்சன்டேஜ். ஓகேங்களா. அப்போ இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பர்சன்டேஜ் என்ன வரும்னா இந்த 146.41ல இருந்து 100 மைனஸ் பண்ணுங்க, 46.41% கிடைக்கும். சரிங்களா. ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 20%, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 46.41%. இப்போ இதனுடைய டிஃபரன்ஸ் தான் வந்து இந்த 26,410. சரிங்களா. ஏன்னா அதுல அவருக்கு லாபமா கிடைச்சிருக்குல்ல. அதாவது ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கி அதை கொண்டு போயிட்டு இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ அதனால அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்னன்னா 46.41%. ஓகேங்களா. ஸோ வாங்கினவர்கிட்ட திரும்ப ஃபர்ஸ்ட்ல வாங்கினாருல அவர்கிட்ட கொடுக்கும்போது 20%ஓட ப்ராஃபிட் வந்து போயிடும். சரிங்களா. அப்போ இதோட டிஃபரன்ஸ் என்ன? 26.41%. ஸோ இதனால கிடைக்கிற ப்ராஃபிட் எவ்வளோ? 26,410. சரிங்களா. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா பெற்ற கடன் தொகை, அதாவது 100% அந்த பிரின்சிபல் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 26.41% வந்து 26,410க்கு ஈக்குவல்னா அப்போ 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 26,410 டிவைடட் பை 26 மேலே இங்கிலே நான் 100ல மல்டிப்ளை 0.41 இருக்கும் இன்டூ 100% கண்டுபிடிக்கும். சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? மேலே இங்கிலே 100ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பாயிண்ட் ரிமூவ் இதையும் கேன்சல் பண்ணா 1 டைம். அப்போ 1000 இன்டூ ஒரு 100. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 1 லேக்னு வரும். சரிங்களா. இதான் ஆன்சர். நான் எல்லாமே ஃபார்முலா எல்லாம் போடுறேன், நீங்க ஃபார்முலா வச்சு போடணும்னாலும் நீங்க போட்டு பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் 12% ஆண்டு வட்டியில் ஓராண்டிற்குள்ள வித்தியாசம் 36. சரிங்களா. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, பிரின்சிபலை 100% வச்சுக்கலாம். சரிங்களா. அடுத்தது ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் வந்து கால்குலேட் பண்றது, அடுத்து இயர்லி ஒன்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுக்கு கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 100% அப்படின்னா இந்த 12% என்ன பண்ணணும்? பாதியை குறைச்சிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் 6 மந்த்துக்கு 6% ஆட் பண்றேன். ஸோ 106ன்னு கிடைக்கும். அடுத்தது 6 மந்த்துக்கு ஒரு 6% ஆட் பண்றேன். ஸோ என்ன கிடைக்கும்னா 6.36ன்னு கிடைக்கும். ஸோ 112.36%. ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளோனா 12.36%.
ஓகேங்களா, அந்த ஒரு வருஷத்துக்கு. ஏன்னா இங்க ஒரு 6 மாசம், இங்க ஒரு 6 மாசம், டோட்டலா ஒரு வருஷமா. இப்போ இதே இது வந்து பிரின்சிபல் 100 ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணாங்கன்னா ஒரே ஒரு டைம் அந்த 12% ஆட் பண்ணா போதும். ஸோ பிளஸ் 12%. ஸோ 12 ஆட் பண்ணா 112. சரிங்களா. ஸோ இங்க கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 12%. சரிங்களா. இங்க கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து 12.36%. ஸோ பர்சன்டேஜ்ல இதோட டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 0.36%. இதுதான் வந்து இந்த அமௌண்டோட டிஃபரன்ஸ் ஆன 36க்கு ஈக்குவல். நமக்கு என்ன தேவைன்னா அசல் கேட்கறாங்க. அப்ப 100% கண்டுபிடிக்கணுமா? ஸோ 100% ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. அப்போ 36/0.36 into 100. சரிங்களா. ஸோ மேலே எங்கேயும் நம்ம 100 மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 36, அதாவது 3600 மாறும். இங்க ஒரு 36 into ஒரு 100. ஸோ இதை கேன்சல் பண்ணா 100 டைம்ஸ் வரும். 100 into 100 10,000 மாறும். இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏவில் இருக்கு பாருங்க. அடுத்தது 2500க்கு 4% ஆண்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா. ஸோ எப்பவுமே 2 இயர்ஸ் ஒரு டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா கொடுத்துருக்கிற அமௌண்ட்டுக்கு கொடுத்துருக்கிற பர்சன்டேஜை 2 டைம் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் 2500 ரூபாய்க்கு 4% என்னன்னு பாருங்க. சரிங்களா. 1%னா 25 ரூபாய். அப்போ 4%னா 100 ரூபாய். அடுத்து இந்த 100 ரூபாய்க்கு திரும்ப ஒரு 4% அப்ளை பண்ணுங்க. என்ன வரும்? 4 தான் வரும். அதுதான் ஆன்சரும். சரிங்களா. ஸோ 2 இயர்ஸ் டிஃபரன்ஸ் கேட்டால் மட்டும் இந்த ஷார்ட்கட்ல போடுங்க, சீக்கிரம் போட்டுடலாம். அடுத்து தனி மற்றும் கூட்டு வட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசம் 3 ஆண்டுகளுக்கு 10% வட்டி விதத்தில் 93 எனில் அசல் தொகையை காண்க. சரிங்களா. ஸோ நம்ம 3 இயர்ஸ்ங்கும் போது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டுதான் ஆகணும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு பார்க்க போனா பிரின்சிபல் 100% வச்சுக்கலாம். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 3 வருஷத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னா 30% கிடைக்கும். இது வந்து சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 10%னா 3 வருஷத்துக்கு 30%. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம 3 வருஷத்துக்கு 10% ஆட் பண்ணிட்டு வரலாம். ஸோ 100ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு 10%. ஸோ இது வந்து பிரின்சிபல் 100%. நான் பர்சன்டேஜ்ல கால்குலேட் பண்றேன். இவ்வளவு நேரம் போட்டா அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ 110 அடுத்து ஒரு 10% போட்டீங்கன்னா 11 வரும். 121. அடுத்தது தேர்ட் இயருக்கு ஒரு 10% போட்டீங்கன்னா 12.1. ஸோ 133.1 வரும். சரிங்களா. இப்போ பாருங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 30%. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளோனா இது அமௌண்ட்டோட பர்சன்டேஜ். ஸோ 33.1% கிடைக்கும். இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா. அப்போ இதனுடைய டிஃபரன்ஸ் என்ன? 3.1%. இந்த 3.1% தான் என்ன அமௌண்ட்டுக்கு ஈக்குவல்னா அதனுடைய இந்த அமௌண்ட்ல வரக்கூடிய டிஃபரன்ஸ் ஆன 93 ரூபாய்க்கு ஈக்குவல். சரிங்களா. இப்போ என்ன கேட்கறாங்கன்னா பிரின்சிபல் கேட்கறாங்க. பிரின்சிபல்னா 100%. ஸோ 100% என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ 93. ஸோ மேலே கிளியே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பே போட்டுடலாம். இன்ட்டு 100. ஸோ மேலே கிளியே 10 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 930 டிவைடட் பை 31 இன்ட்டு 100 வரும். சரிங்களா. ஸோ இதை கேன்சல் பண்ணா இங்க 330. அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 3000. ஓகேங்களா. ஆப்ஷன் சில இருக்கு பாருங்க. இதுதான் 185க்கான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 186 பாருங்க. ஒரு தொகை கூட்டு வட்டியில் 4 ஆண்டுகளில் இரட்டிப்பாகும். அதே வட்டி வீதத்தில் 8 மடங்கு அதிகமாக எவ்வளவு காலமாகும்? சரிங்களா. ஸோ இது வந்து 4 இயர்ஸ்ல 2 டைம்ஸ் ஆகுது. சரிங்களா. அப்போ 8 இயர்ஸ்ல 4 டைம்ஸ் ஆகும். அடுத்தது 12 இயர்ஸ்ல 8 டைம்ஸ் ஆகும். சரிங்களா. ஸோ எத்தனை டைம் கேட்குறாங்க? 8 மடங்கு அதிகமாக ஆகும் காலம் 12 இயர்ஸ். சரிங்களா. இதெல்லாம் வந்து ஷார்ட்கட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், அதனால அதை பார்த்துக்கோங்க. இது வந்து அதே சேம் ப்ரொசீஜர் தான். இது வந்து கிளாஸ்லேயே சால்வ் பண்ண அதே சேம் கொஸ்டின் தான். அதனால இதையும் நீங்களே போட்டு பாருங்க. கிளாஸ் கவனிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு தொகை கூட்டு வட்டியில் 3 ஆண்டுகளில் 8 மடங்கு ஆகும். ஆண்டுக்கான வட்டி விகிதம் காண்க. சரிங்களா. ஸோ இப்போ 3 இயர்ஸ்ல 8 டைம்ஸ் ஆக போதும். அப்போ பிரின்சிபலை நம்ம ஜஸ்ட் ஒரு 100ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ அமௌண்ட் என்னவா ஆகணும்னா 8 டைம் ஆகணும்னா 800 ரூபாயா மாறணும். சரிங்களா. ஸோ இதுல இருக்கிற பர்சன்டேஜை வச்சு நாமளே கெஸ் பண்ணி போட்டு பார்க்கலாம். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 100% எடுத்துக்கோங்க. சரிங்களா. சி எடுத்து போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சி வந்து 20%. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு 20%. 20% ஆட் பண்ணா 20 ரூபா வரும். ஸோ 120. அடுத்து செகண்ட் இயருக்கு ஒரு 20% ஆட் பண்ணா 24 வரும். ஸோ 144. அடுத்து ஒரு 20% ஆட் பண்ணா 28.8 வரும். ஸோ இதை ஆட் பண்ணோம்னா 8 12 7 172.8 தான் வருது. ஆனா நமக்கு எவ்வளவு வரணும்? 800ன்னு வரணும். வரல. சரிங்களா.
ஸோ அடுத்தது 100 அசியூம் பண்ணிக்கலாம் பிரின்சிபல் அதே இதை. இப்போ ஆப்ஷன் ஏவை எடுத்து போட்டு பார்க்கலாம். 100% ஃபர்ஸ்ட் இயர்ல ஆட் பண்றீங்க சரிங்களா. ஸோ 100ஓட 100% எவ்வளோனா அதே 100 தான். ஸோ 200. அடுத்து செகண்ட் இயருக்கு ஒரு 100% ஆட் பண்றீங்க சரிங்களா. 200ஓட 100% எவ்வளோனா அதே 200. ஒரு நம்பரோட 100% கேட்டாங்கன்னா அந்த சேம் நம்பருக்கு ஈக்குவலா இருக்கும் ஓகேங்களா. அப்போ 400. அடுத்தது ஒரு 100% ஆட் பண்றீங்க. 400ஓட 100% அதே சேம் நம்பர் 400 தான். அப்போ எவ்வளோ வருது 800 வருது ஓகேங்களா. அப்போ 100 ரூபாய் இருந்த அமௌண்ட் 8 டைம்ஸ் மாறிடுச்சா. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. 100% தான் 3 இயர்ஸோட 3 இயர்ஸ்ல ஒரு அமௌண்ட் 8 டைம்ஸ் ஆகணும் அப்படின்னா அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 100% இருக்கணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 189. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 2 ஆண்டுகளில் 2420ஆகவும் 3 ஆண்டுகளில் 2662ஆகவும் கூட்டு வட்டியில மாறுது சரிங்களா. வட்டி வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கால்குலேட் பண்றாங்களா. ஆண்டுக்கான வட்டி விகிதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க சரிங்களா. இப்போ ரொம்ப சிம்பிள் தான். 2 இயர்ஸ்ல 2420 சரிங்களா. அடுத்தது ஸோ இங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியல. 3 இயர்ஸ்ல அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால 2662 மாறுது சரிங்களா. ஸோ அதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதனுடைய டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 242 வருது சரிங்களா. ஸோ அப்போ 2420ல இந்த 242 எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா நம்ம இன்க்ரீஸ் ஆன பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. அப்போ 2420ல ஒரு வேல்யூவில் இன்னொரு வேல்யூ எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். 242 into 100 சரிங்களா. இதை கேன்சல் பண்ணா 10 டைம்ஸ் 10 100 கேன்சல் பண்ணா 10% ஓகேங்களா. அப்போ 2420 10% தான் 242. அதை இது கூட ஆட் பண்ணா தேர்ட் இயர்ல இன்க்ரீஸ் ஆகும் 2662 சொல்லிட்டு. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 10%. அடுத்தது 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தொகை 4500ஆகவும் கூட்டு வட்டியில வருது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு 6750ஆகவும் மாறுது. சரிங்களா. தொகையை பிரின்சிபல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபார்முலா வச்சு பண்ணோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஃபார்முலா என்ன, பி ஆஃப் 1 பிளஸ் ஆர் பை 100. ஃபர்ஸ்ட் வந்து 4 வருஷத்தோட எழுதுறேன். பவர் 4 ஈக்குவல் டு 6750 சரிங்களா. அடுத்தது 2 இயர்ஸ்க்கானது பி ஆஃப் 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் 2 ஈக்குவல் டு 4500 சரிங்களா. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிடுங்க சரிங்களா. ஸோ டிவைட் பண்ணா இந்த வேல்யூவும் இந்த பவர் 4 கேன்சல் ஆகி இங்க 2 டைம்ஸ் வரும் சரிங்களா. அப்போ இந்த பிரின்சிபல் இதுவும் கேன்சல் ஆயிடும் சரிங்களா. ஸோ 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6750 டிவைடட் பை 4500. சரி, இப்போ 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னா பி ஆஃப் 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4500 ரூபாய் சரிங்களா. இது கொஸ்டின்ல இருக்கக்கூடிய அந்த செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த பிரின்சிபல் வேல்யூ இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா 4500 டிவைடட் பை பின்னு வருமா, அதுதான் இதுக்கு ஈக்குவல். ஏன்னா இங்கேயும் ஹோல் ஸ்கொயர் இருக்கா, இங்கேயும் ஹோல் ஸ்கொயர் இருக்கு பாருங்க. இப்போ 4500 டிவைடட் பை பி ஈக்குவல் டு 6750 டிவைடட் பை 4500. இப்போ பிரின்சிபல் வேல்யூ தேவைன்னா இது இந்த சைடு கொண்டு போயிட்டு இந்த வேல்யூல இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் டு 4500 இன்டூ 4500 டிவைடட் பை 6750 சரிங்களா. இதை நீங்க கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3000 அமௌண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பென்லேயே கேன்சல் பண்ணி பாருங்க, கால்குலேட்டர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஆன்சரை அந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்க போடுறதுக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 191 பாருங்க. A sum of money is invested 20% compound interest for 2 years. ஓகேங்களா, காம்பவுண்டட் ஆனுவலி சரிங்களா. ஸோ வருஷத்துக்கு ஒரு டைம் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றாங்க. இஃப் சப்போஸ் அதே அமௌண்ட்டை அதே 2 இயர்ஸ்க்கு ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண மாதிரியான ஒரு ஸ்கீம்ல டெபாசிட் பண்ணோம்னா நமக்கு 723 ரூபாய் அதிகமாக கிடைக்கலாம். அப்போ அந்த பிரின்சிபல் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ எப்பயும் போல நம்ம பிரின்சிபல் தெரியல என்ன பண்ணுவோம், 100 அசியூம் பண்ணிப்போமா. ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் டு 100%. ஃபர்ஸ்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்கீம்ல எவ்வளவு நமக்கு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு 20%, ஏன்னா 2 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு 20% ஆட் பண்ணீங்கன்னா 120. செகண்ட் இயருக்கு ஒரு 20% ஆட் பண்ணீங்கன்னா 24ன்னு வருமா. ஸோ 144% சரிங்களா. இப்போ இதுல இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்குன்னா 44% ஓகேங்களா. அடுத்தது ஆஃப் இயர்லி ஒன்ஸ் கால்குலேட் பண்றதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பிரின்சிபலை அதே மாதிரி 100 அசியூம் பண்ணிக்கலாம். ஆஃப் இயர்லி ஒன்ஸ் அப்படின்னா 2 இயர்ஸ்ல எத்தனை ஆஃப் இயர்லி இருக்குன்னா 4 ஆஃப் இயர்லி இருக்கும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20 பாதியா குறைச்சிக்கோங்க, 10% ஆகுமா. அப்போ 4 டைம் 10% நம்ம ஆட் பண்ணிட்டு வரணும்.
ஸோ ஒரு ப்ளஸ் ஒரு 10%. அப்போ 10 கிடைக்கும். 110. கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக புரியும். ஸோ அதனால கிளாஸ் வீடியோவை பார்த்துட்டு இதை பாருங்க. 11 121 அடுத்து ஒரு 10% ஆட் பண்ணோம்னா 12.1. ஸோ 133.1. அடுத்தது ஃபோர்த் ஆஃபுக்கு ஒரு 10% ஆட் பண்ணோம்னா 13.31. ஸோ ஒரு 0.41 ஒரு 6 4 1. ஸோ 146.41%. சரிங்களா? ஸோ இது வந்து அமௌண்ட் பர்சன்டேஜ். அப்போ இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளோனா 46.41%. சரிங்களா? இதுதான் இன்ட்ரெஸ்ட். இது வந்து காம்பவுண்டட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட். இது வந்து காம்பவுண்டட் ஆஃப் வேல்யூ ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? ஸோ அப்போ இதனுடைய டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2.41% டிஃபரன்ஸ் வருது. அந்த டிஃபரன்ஸ் தான் என்ன? இந்த 723 ரூபாங்கிற அமௌண்ட் ஈக்குவல் டு 723. சரிங்களா? இப்போ பிரின்சிபல் கேட்குறாங்க. பிரின்சிபல் 100%. நமக்கு 2.41% இருக்கு. அப்போ 100% கண்டுபிடிக்கலாமா? 723 டிவைடட் பை 2.41 இன்டூ 100. சரிங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 300 கிடைக்குது. சரிங்களா? அப்போ 300 இன்ட்டு 100 என்ன வரும்? 30,000. ஸோ நீங்களே கால்குலேட்டர்லாம் போட்டு பார்க்காதீங்க, பேப்பரில் சால்வ் பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 192. ஓகேங்களா? ஸோ ஆண்டுக்கு 6% தனி வட்டியில் ஏ இடமிருந்து 5000 கடன் வாங்குகிறார். சரிங்களா? பி அப்படின்றவர். மற்றும் சிக்கு ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் கடன் கொடுக்கிறார். பி 2 ஆண்டுகளுக்கு பிறகு சி இடமிருந்து பணத்தை திரும்ப பெற்று ஏவிடம் திருப்பி செலுத்தினால் பி ஈட்டிய லாபம் என்ன? சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். என்னன்னா ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஏன்றவர் பிக்கு கடன் கொடுக்குறாரு, பின்றவர் வேற ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல சிக்கு கடன் கொடுக்குறாரு. இப்போ பி என்ன பண்றாருன்னா சிக்கு கொடுத்த கடனை வாங்கிக்கிட்டு திரும்ப அவரு வந்து ஏ கிட்ட வாங்கினாரு, அந்த கடனை ரிட்டர்ன் கொடுக்குறாரு. அப்போ அந்த டிரான்சாக்ஷன்ல பி என்ன ப்ராஃபிட் வாங்கினார்? சரிங்களா? ஸோ அதுதான் வந்து கொஸ்டின். இப்போ பி வந்து 5000 ரூபாய் கடன் வாங்குறாரு. ஸோ 5000 தனி வட்டியில், அது முக்கியம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. ஓகேங்களா? 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல. இயர் வந்து என்னன்னா 2 இயர்ஸ். சரிங்களா? அப்போ 1 இயருக்கு அவருக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா 6% 300. அப்போ 2 இயர்ஸுக்கு 600. ஓகேங்களா? அப்போ 5600 ரூபாய் என்ன பண்ணணும்? பி வந்து ஏவுக்கு திரும்ப கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா பி என்ன பண்றாருன்னா 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல சிக்கு அதை கடனா கொடுக்குறாரு. இந்த 5000 10% ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணோம்னா 500 வருமா? 5500 ரூபாய். திரும்ப ஒரு 10%. ஸோ 550 05 6050 ரூபாய். சரிங்களா? இப்போ ஏ கிட்ட இருந்து வாங்கி பி வாங்குறாரு, பி அதை சிக்கு கொடுக்குறாரு. இவர் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பிக்கு கொடுக்குறாரு, இவர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல சிக்கு கொடுக்குறாரு. சரிங்களா? இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%, இங்க 10%. ஓகேங்களா? ஸோ திரும்ப ரிட்டர்ன் கொடுக்கும்போது சி வந்து பிக்கு எவ்வளவு கொடுப்பாருன்னா 6050 ரூபாய் கொடுக்குறாரு. சரிங்களா? ஆக்சுவலா 5000 ரூபாய் தான் ஏ வந்து கொடுத்தது பிக்கு. இப்போ சி வந்து பிக்கு எவ்வளவு கொடுக்குறாருன்னா 6050. சரிங்களா? பி வந்து ஏவுக்கு எவ்வளவு கொடுப்பாருன்னா இந்த 5600 ரூபாய். சரிங்களா? ஸோ அப்போ பி வந்து ஏ கிட்ட 5000 ரூபாய் வாங்கி 5600 ரூபாய் தான் திருப்பி கொடுக்குறாரு. ஆனா சி கிட்ட எவ்வளோ? இந்த 6050 ரூபாய் ரிட்டர்ன் வாங்குறாரு. அப்போ எவ்வளவு இதோட டிஃபரன்ஸ்ன்னு பாருங்க, 650 ரூபாய். அப்போ பிக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷனால 650 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்குது. சாரி 450, ஏன்னா 5600 இல்ல இது, சாரி 450 rupees வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 193. சரிங்களா? ஸோ ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி 1400, 2 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டி 1449 இருந்தால் வட்டி விகிதம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 2 இயர்ஸுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட டிஃபரன்ஸுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்போம். சரிங்களா? P of R by 100 whole square equal to டிஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது 2 இயர்ஸுக்கு மட்டுமே அந்த ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தனி வட்டி வந்து 1400 ரூபான்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ I equal to PNR by 100. சரிங்களா? ஸோ I வேல்யூ என்னன்னாங்க 1400 ரூபாய். ஸோ P of N வேல்யூ என்னன்னா 2, R வேல்யூ தெரியாது, டிவைடட் பை 100. சரிங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணா 50. ஸோ P into R equal to என்ன வரும்?
70,000 வரும். சரிங்களா? ஸோ பி இன்ட் ஆர் 70,000. அடுத்து இந்த ஃபார்முலாக்கு வாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து என்னன்னா டிஃபரன்ஸ் 2 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான டிஃபரெண்ட். இங்க அமௌண்ட் இருக்குது. அப்போ இதோட டிஃபரன்ஸ் என்ன? 49 ரூபாய். அப்போ இந்த வேல்யூ, இந்த டிஃபரன்ஸ் வந்து 49க்கு ஈக்குவல். ஸோ பி ஆஃப் ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, அந்த ஹோல் ஸ்கொயர் உள்ள கொண்டு போயிடுங்க. பி இன்ட்டு ஆர் இன்ட்டு ஒரு ஆர்னு வச்சுக்கலாம், ஏன்னா ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, டிவைடட் பை 10,000 ஈக்குவல் டு 49. சரிங்களா? அடுத்தது பி இன்ட்டு ஆரோட வேல்யூ 70,000. அந்த 70,000 இன்ட்டு ஆர் டிவைடட் பை 10,000 ஈக்குவல் டு 49. சரிங்களா? இந்த 4 0க்கு 4 0 கேன்சல் ஆயிடும். அப்போ 7 ஈக்குவலுக்கு இந்த சைடு போச்சுன்னா டிவிஷன்ல மாறி ஆர் ஈக்குவல் டு 7% கிடைக்கும். ஆப்ஷன் ஏவில் இருக்கு பாருங்க. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 194. 4 ஆண்டுகளுக்கு பிறகு 7,000, அப்புறம் 8 வருஷத்துக்கு அப்புறம் 10,000 ரூபாய். சரிங்களா? ஸோ கூட்டு வட்டியில மாறுதான். அப்படின்னா பிரின்சிபல் எவ்வளோ? ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து 2 வருஷத்துல 4,500, 4 வருஷத்துல 6,750 சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம்ல, அதே சேம் ப்ரொசீஜர் தான். நீங்க என்ன பண்றீங்கன்னா இதை நீங்க போட்டு பாருங்க. சரிங்களா? எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? அடுத்தது, a sum of money at compound interest will amount to 650 at the end of first year and 676 at the end of second year. The amount of money. சரிங்களா? ஸோ ஒரு அமௌண்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இயர்ல 650 ரூபாயையும் செகண்ட் இயர்ல 676 ரூபாயும் கொடுக்குது. சரிங்களா? அப்படின்னா அந்த பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் இயர்ல 650, சாரி ஃபர்ஸ்ட் இயர்ல, செகண்ட் இயர்ல 676. சரிங்களா? இப்போ இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பாருங்க, 26 ரூபாய். அப்போ 650 ரூபாயில இந்த 26 ரூபாய் எத்தனை சதவீதம்னு பார்த்தோம்னா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். ஓகேங்களா? 650, சாரி 26 into 100. ஓகேங்களா? %4 வருது. சரிங்களா? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா 4%. சரிங்களா? அப்போ 650 ரூபாயிலேருந்து ஒரு 4% நம்ம லெஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த 650 ரூபாய்ங்கிறது 104%. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 100% இருந்திருக்கும், அடுத்து 4% இன்க்ரீஸ் ஆகுறதுனால 104% மாறி இருக்கு. ஸோ அப்போ 650 டிவைடட் பை 104 இன்டூ 100. சரிங்களா? இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 625 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மெத்தட்லையும் போடலாம். அப்படி இல்லைன்னா 100%, அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல 4% ஆட் ஆகுறதுனால 104%, அடுத்தது ஒரு 4% நீங்க ஆட் பண்ணும்போது என்ன வேல்யூ வருது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க போடுறதுனால போடலாம். மோஸ்ட்லி இப்படி போட்டுக்கோங்க, இதுதான் இதுல ஈஸியா இருக்கும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 196. 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட டிஃபரன்ஸ் வந்து 4 rupees. அப்படின்னா அசல் தொகையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பி ஆஃப் ஆர் பை 100 ஹோல் பவர் 2 ஈக்குவல் டு 4 rupees. அதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும். ஆர் வேல்யூ என்ன? 4 டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. சரிங்களா? இப்போ பிரின்சிபல் தேவைன்னா 4/100 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும். ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் டு ஆல்ரெடி ஒரு 4 இருக்கா, இந்த ஸ்கொயரை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அது 4 ஸ்கொயர் 100 ஸ்கொயர்னு மாறும். ஸோ 100 into 100 divided by 4 into 4. ஒரு 4 ஒரு 4 கேன்சல் பண்ணிடலாமா? ஒரு 4 100 கேன்சல் பண்ணா 25. அப்போ பிரின்சிபல் ஈக்குவல் டு 2500 ரூபாய். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 197. ஒரு சிட்டியோட பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்போ பிரசன்ட் பாப்புலேஷன் 26,620. 3 years எகோ அதனுடைய பாப்புலேஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்காங்க. பிஃபோர்ல பாப்புலேஷன் கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ஸோ பிஃபோர் பாப்புலேஷன் ஈக்குவல் டு, சாரி, P divided by 1 plus R by 100 whole power n. சரிங்களா? ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலா. அப்போ பாப்புலேஷன் எவ்வளவு? 26,620 டிவைடட் பை 1 பிளஸ் ஆர் வேல்யூ என்னன்னா 10 டிவைடட் பை 100 ஹோல் பவர் n. n வந்து 3. சரிங்களா? இப்போ வந்து 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு
11/10 கிடைக்கும். ஸோ 26,620 டிவைடட் பை 11/10 ஹோல் பவர் 3. சரிங்களா? இப்போ டினாமினேட்டரில் இருக்கிற அந்த டிவிஷன் வேல்யூ நியூமரேட்டர் போச்சுன்னா தலைகளாக மாறிடும். அப்போ 26,620 இன்ட்டு 10/11 இன்ட்டு 10/11 இன்ட்டு 10/11. சரிங்களா? ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா? 20,000 வருது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி பிஃபோர்னாலே எப்பயுமே நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அதுதான் கொஞ்சம் நல்லது. அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தட் எப்படி போடலாம்னா, நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடுறோம்ல, அந்த மெத்தடில் போடலாம். இப்போ ஒவ்வொரு வருஷமும் 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 3 இயர்ஸுக்கு என்னன்னு பார்க்கலாமா? ஸோ பிரின்சிபல் வந்து 100%. சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங்ல அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாப்புலேஷன் 100% வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வருஷமும் 10% இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல 10%னா 10, ஸோ 110. செகண்ட் இயருக்கு ஒரு 10%னா 11, ஸோ 121. தேர்ட் இயருக்கு ஒரு 10%னா 12.1, ஸோ 133.1. சரிங்களா? ஸோ அப்போ 3 வருஷத்துல இந்த பாப்புலேஷனுங்கிறது 26,620ங்கிறது 133.1%க்கு ஈக்குவல். சரிங்களா? ஸோ 133.1%ங்கிறது 26620க்கு ஈக்குவல். இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரின்சிபல் இருக்குல்ல 100%, அதுதான் கேட்குறாங்க. ஸோ அப்போ 100% எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ 26620 டிவைடட் பை 133.1 இன்ட்டு 100. சரிங்களா? ஸோ மேலே இங்கேயே நம்ம 10 மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த 0.1 வந்து கேன்சல் ஆகுமா? ஸோ அங்கே ஒரு 0 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அப்போ இதை கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் வரும், 2 0, 200 இன்ட்டு ஒரு 100. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 20,000 சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்படி போட்டாலும் போடுங்க, இல்லை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டாலும் போடுங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 198. ஸோ கூட்டு வட்டி கேட்குறாங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஆஃப் இயர்லி ஒன்ஸ் கால்குலேட் பண்ணுறாங்க. 8,000 இருக்குது. சரிங்களா? 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஆஃப் இயர்லி ஒன்ஸ்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக பாதியாக குறைச்சிக்கணும்னு சொன்னால் 1 இயர்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 2 டேர்ம் இருக்குது, அதாவது 2 6 டேர்ம்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 6 மந்த்துக்கான 5% எவ்வளோ வரும்? 400 ரூபாய் வரும். அப்போ 8,400. அடுத்தது ஒரு 6 மந்த்துக்கான 5%. ஓகேங்களா? அப்போ 420 வரும், 8,820. சரிங்களா? இப்போ இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்களா? 8,000 ரூபாயில 8,820லேருந்து இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் 8,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 820ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 199. 15,000 ரூபாய்க்கு 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 2 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான டிஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க. இதை வந்து நான் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் மாடலில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ 15,000 கொடுத்துருக்காங்களா, என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த 8% அந்த பர்சன்டேஜை அதுக்கு அப்ளை பண்ணுங்க. 1%னா 115 வரும். அப்போ 8% என்ன வரும்? 1200. அடுத்தது இந்த 1200க்கு ஒரு 8% அப்ளை பண்ணுங்க. 1%னா 12 வருமா? அப்போ 8%னா அப்போ போட்டணும். கரெக்ட் தான். அப்போ 96 வருது. சரிங்களா? ஸோ அப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 அமௌண்ட். இங்கே வந்து ருபீஸ் இது. சரிங்களா? ஸோ இது வந்து 15,000 இல்லை 5,000. ஒரு நிமிஷம், இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது, தமிழில் தப்பாயிடுச்சு. ஸோ 5,000 ருபீஸுக்கு 8% அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? அப்போ 8% என்ன? 1%னா 50, 8%னா 400. அடுத்து இந்த 400க்கு 8% அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ 1%னா 4 வருமா? அப்போ 8%னா 32ன்னு கிடையாது. சரிங்களா? ஆப்ஷன் சியில் இருப்பாங்க. இதுதான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் பேப்பரில் இது கரெக்ட் பண்ணியே வந்துடும். ஸோ அதனால டோன்ட் வரி, வந்திருக்கும். அடுத்து ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 3,200 at 2.5% per annum for 2 years compounded annually. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான். சரிங்களா? இப்போ 3,200 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் இயர்ல 2.5% கால்குலேட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ 3,200 ரூபாய்க்கு 2.5% எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் 2% கண்டுபிடிச்சிடலாமா? 2% எவ்வளோ வரும்? 1%னா 32. அப்போ 2%னா 64. சரிங்களா? இது வந்து 2%. அடுத்தது ஒரு 0.5% தேவையில்ல, அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 1%னா 32, அதுல பாதி தான் 0.5. 32ல பாதி 16.
0180 அப்போ 80 ரூபாய் 3280 ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது 3280. அடுத்து செகண்ட் இயருக்கு ஒரு 2.5%. சரிங்களா? ஸோ 2%னா 1%னா 32.8. அப்போ 2%னா 65.6% வரும். சாரி 6%, 65.6 rupees. அடுத்தது ஒரு 0.5% தேவையா? அப்போ 32.8ல பாதி எவ்வளோனா 16.4. சரிங்களா? ஸோ அதை இது கூட ஆட் பண்ணலாம். 82. சரிங்களா? ஸோ 82 இது கூட ஆட் பண்ணுங்க. 216,133 3362. ஸோ பிரின்சிபல் எவ்வளோனா 3200, அமௌண்ட் எவ்வளோனா 3362. அப்போ இன்ட்ரெஸ்ட் தேவைன்னா அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணோம்னா 162 கிடைக்கும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான், நம்ம 25 கொஸ்டின் பார்த்தாச்சு. இது 12th டெஸ்ட்டுக்கூட அந்த சொல்யூஷன். சரிங்களா? அடுத்து 13th டெஸ்ட்டில் நம்ம என்ன பார்ப்போம்னா சிம்பிளிஃபிகேஷன் பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷன் 3 டெஸ்ட் வைக்கிறதா இருந்துச்சு. இப்போ 3rd டெஸ்ட் தான் சிம்பிளிஃபிகேஷனை நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா? தேங்க்யூ.